மகளே என்றழைக்கும் அன்பு கூட மாறிவிடும், என்றுமே மாறாது இயேசு அன்பு, என்றுமே மாறாது இயேசு அன்பு. மகனே என்றழைக்கும் அன்பு கூட மாறிவிடும், என்றுமே மாறாது இயேசு அன்பு, என்றுமே மாறாது இயேசு அன்பு. தாய் தந்தை அன்பெல்லாம் தணிந்தே போய்விடும், தாய் தந்தை அன்பெல்லாம் தணிந்தே போய்விடும், தணியாத அன்பென்றால் இயேசுவின் அன்புதான், தணியாத அன்பென்றால் இயேசுவின் அன்புதான், அழிந்திடாத அன்பு தானது, இன்னும் ஆச்சரிய அன்புதானது, தணிந்திடாத அன்பு தானது, இன்னும் ஆச்சரிய அன்புதானது. மகளே என்றழைக்கும் அன்பு கூட மாறிவிடும், என்றுமே மாறாது இயேசு அன்பு, என்றுமே மாறாது இயேசு அன்பு. அண்ணன் தம்பி அன்பெல்லாம் அழிந்தே போய்விடும், அழியாத அன்பென்றால் இயேசுவின் அன்புதான், அழியாத அன்பென்றால் இயேசுவின் அன்புதான், அழிந்திடாத அன்பு தானது, இன்னும் ஆச்சரிய அன்புதானது, அழிந்திடாத அன்புதானது, இன்னும் ஆச்சரிய அன்புதானது. மகனே என்றழைக்கும் அன்பு கூட மாறிவிடும், என்றுமே மாறாது இயேசு அன்பு, என்றுமே மாறாது இயேசு அன்பு. பிள்ளையின் அன்பெல்லாம் பிரிந்தே போய்விடும், பிள்ளையின் அன்பெல்லாம் பிரிந்தே போய்விடும், பிரியாத அன்பென்றால் இயேசுவின் அன்புதான், பிரியாத அன்பென்றால் இயேசுவின் அன்புதான், அழிந்திடாத அன்பு தானது, இன்னும் ஆச்சரிய அன்புதானது, அழிந்திடாத அன்பு தானது, இன்னும் ஆச்சரிய அன்புதானது. மகளே என்றழைக்கும் அன்பு கூட மாறிவிடும், என்றுமே மாறாது இயேசு அன்பு, என்றுமே மாறாது இயேசு அன்பு. நண்பரின் அன்பெல்லாம் நழுவே போய்விடும், நண்பரின் அன்பெல்லாம் நழுவே போய்விடும், நழுவாத அன்பென்றால் இயேசுவின் அன்புதான், நழுவாத அன்பென்றால் இயேசுவின் அன்புதான், அழிந்திடாத அன்பு தானது, இன்னும் ஆச்சரிய அன்புதானது, அழிந்திடாத அன்பு தானது, இன்னும் ஆச்சரிய அன்புதானது. மகளே என்றழைக்கும் அன்பு கூட மாறிவிடும், என்றுமே மாறாது
இயேசு அன்பு என்றுமே மாறாது. இயேசு அன்பு என்றுமே மாறாது. இயேசು ಅನ್ಬು. ಆತನ ಪ್ರೀತಿ ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದೇ ಇರುವಂಥ ಪ್ರೀತಿ. ದಾವೀದನನ್ನು ತನ್ನ ಕುಟುಂಬದವರೆಲ್ಲ ಕೈಬಿಟ್ಟಿದ್ರು. ಒಂದು ದೊಡ್ಡ ಔತಣ ನಡೀತಿತ್ತು, ರಾಜನ ಅಭಿಷೇಕ. ಆದರೆ ಆ ರಾಜನ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದಾವೀದನನ್ನು ಕುಟುಂಬದವರೇ ಆಹ್ವಾನ ಮಾಡಲಿಲ್ಲ. ದಾವೀದನು ಅವನ ಪಾಡಿಗೆ ಕುರಿ ಮೇಯಿಸ್ತಿದ್ದ. ಆದರೆ ದೇವರ ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡ್ರು. ಸಾಮುವೇಲನನ್ನು ಕಳಿಸಿದ್ರು. ಸಾಮುವೇಲನು ರಾಜನಾಗಿ ಮಿಕ್ಕ 7 ಅಣ್ಣಂದಿರನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ತಂದೆ ತಾಯಿ ನೆನೆಸಿದ್ರು. ಆದರೆ ದಾವೀದನನ್ನು ದೇವರು ನೆನೆಸಿದ್ರು. 8ನೇವನ ಕಿರಿಯವ, ಎಲ್ಲರಿಗಿಂತ ಸಣ್ಣವನಾದಂಥ, ಕುಟುಂಬದಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಂಥ ದಾವೀದನನ್ನು ಎಲ್ಲರ ಮುಂದೆ ದೇವರು ಅವನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದರು ರಾಜನಾಗಿ. ಅವನನ್ನು ಕಾಡಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ರು. ತಂದೆ ತಾಯಿ ಆಹ್ವಾನ ಮಾಡಲಿಲ್ಲ, ಅವರ ಅಣ್ಣಂದಿರ ಆಹ್ವಾನ ಮಾಡಲಿಲ್ಲ. ಆದರೆ ಅಲ್ಲಿ ಸಾಮುವೇಲನ ಕಳಿಸಿಕೊಟ್ಟು ದೇವರು ಅವನನ್ನು ಅಲ್ಲಿ ಆಹ್ವಾನ ಮಾಡಿದರು. ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ನೋಡಿದ್ರ. ಅದೇ ಪ್ರಕಾರ ಯೋಸೇಫನನ್ನು ತನ್ನ ಸ್ವಂತ ಅಣ್ಣಂದಿರೇ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು. ಕೊಲೆ ಮಾಡೋಣ ಅಂದ್ಕೊಂಡ್ರು. ಕೊನೆಗೆ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಅವನನ್ನು ಮಾರಿಬಿಟ್ರು. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ದೇವರು ಯೋಸೇಫನನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡ್ರು. ಆ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಯೋಸೇಫನನ್ನು ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ದೇವರವನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದರು. ಯಾರೆಲ್ಲ ಆತನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು, ಯಾರೆಲ್ಲ ಆತನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕು, ಯಾರೆಲ್ಲ ಆತನನ್ನು ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಮಾರಿಬಿಟ್ರು, ಅವರೆಲ್ಲರೂ ಕೊನೆಗೊಂದು ದಿನ ಯೋಸೇಫನನ್ನೇ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವಂತೆ ದೇವರು ಮಾಡಿದರು. ಇದೆಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದೇ ಕಾರಣ, ದಾವೀದನಲ್ಲಿ ಹಾಗೂ ಯೋಸೇಫನಲ್ಲಿ ಇದ್ದಂಥ ಒಂದು ತಾಳ್ಮೆ, ಆ ಕಾಯುವಿಕೆ. ತಾಳ್ಮೆ ನಮ್ಮಲ್ಲಿರುವುದಾದರೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದಿನ ಒಂದು ದಿನ ಬಂದೇ ಬರುತ್ತೆ. ಆ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಯಾವ ಅಡೆತಡೆಗಳು ಉಂಟಾಗೋದಿಲ್ಲ. ದೇವರಿಗಾಗಿ ನಂಬ್ರಿ, ದೇವರಿಗಾಗಿ ಕಾಯಿರಿ. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಆಮೇನ್.